ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்க பிகே வந்தாச்சு. ஸோ பல மாநிலங்கள்ல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தங்களுடைய சதி வேலையை எப்படி பாஜக சக்சஸ்ஃபுல்லா பண்ணி முடிச்சுச்சோ, மீண்டும் ஒரு முறை வந்துட்டு மேற்கு வங்காளம் இருக்கு இல்லையா, வெஸ்ட் பெங்கால்லையும் தன்னுடைய ஆட்டத்தை கச்சிதமா ஆடிக்கிட்டு இருக்கு பாஜக அப்படின்னே சொல்லலாம். ஸோ 3 டைம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா முதலமைச்சரா இருந்து மேற்கு வங்காளமே என்னுடைய கோட்டை அப்படின்னு சொல்லி கர்ஜனை பண்ணிக்கிட்டு இருந்த மம்தா பானர்ஜி இருக்காங்க இல்லையா, அவங்களையே இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா அவங்க உருவாக்குன டிஎம்சி அப்படின்னு சொல்லக்கூடிய திரிணாமுல் காங்கிரஸ் இருக்கு இல்லையா, திரிணாமுல் காங்கிரஸ்க்கே நீங்க தலைவர் இல்லைங்க அப்படின்ற சூழ்நிலையை ஏற்படுத்தி இருக்கு பாஜக. அதுலயும் குறிப்பா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ரிதா பிரதாப் பானர்ஜியை வச்சு தங்களுடைய எண்ணத்தையும் தங்களுடைய பிளானையும் ரொம்ப அழகா எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டு இருக்கு பாஜக அப்படின்னு சொல்லலாம். சோ என்ன நடக்குது வெஸ்ட் பெங்கால்ல, யார் இந்த ரிதா பிரதாப் பானர்ஜி, அதை தாண்டி வந்துட்டு மம்தா பானர்ஜியினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை தான் நம்ம பேச போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மம்தா பானர்ஜி இருந்த வரைக்குமே, ஆட்சியில் இருந்த வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம்னா மறுபடியும் டெஃபினட்டா நம்ம தான் ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப பெரிய அதீத நம்பிக்கை, அசைக்க முடியாத நம்பிக்கையில இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா சுவேந்த அதிகாரி மாதிரியான ஆட்களை வச்சு வந்துட்டு பார்த்தோம்னா பாஜகவினுடைய தளபதிகள் பலரை வச்சுமே தன்னுடைய ஆட்டத்தை சக்சஸ்ஃபுல்லா விளையாடி இருந்துச்சு பாஜக. சோ அப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல தான் வந்துட்டு எதிர்கட்சி வரிசையில பாஜக இருந்த சுச்சுவேஷன் மாதிரி திரிணாமுல் காங்கிரஸ் இருக்கு இல்லையா, திரிணாமுல் காங்கிரஸ் பாஜக இருந்த எதிர்கட்சி தலைவர் அப்படின்ற பதவிக்கு வரும்போதுதான் உண்மையான ஆட்டமே ஆரம்பமாச்சு. சோ எப்படி வந்துட்டு சுவேந்த அதிகாரி வந்துட்டு மம்தா பானர்ஜி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு நம்பிக்கைக்கு உரிய ஒருவர்கள்ல இருந்து இன்னைக்கு பாஜக முகாம்ல இருந்து வேலை பார்க்கிறாரோ, அதே மாதிரிதான் வந்துட்டு ரிதா பிரதாப் பானர்ஜியும் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். சோ ஆரம்பத்துல வந்துட்டு ரிதா பிரதாப் பானர்ஜி இருக்கார் இல்லையா, ரிதாப்பை பொறுத்த வரைக்குமே கம்யூனிஸ்டம் கட்சியில தன்னுடைய அரசியலை ஆரம்பிச்ச ஒருத்தர். அங்க மாணவர் அமைப்பா இருந்த எஸ்எஃப்ஐ இருக்கு இல்லையா, சோ எஸ்எஃப்ஐல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தன்னுடைய அரசியல் பயணம் அப்படின்றத ஆரம்பிக்கிறாரு. அங்க ஆரம்பிச்சவர் வந்து அகில இந்திய பொதுச் செயலாளரா மாறுற அளவுக்கு ரொம்ப பெரிய பெரிய ஒர்க் எல்லாம் பண்றாரு. அதுக்கப்புறமா 2019 சிபிஎம் சார்பில் வந்துட்டு பார்த்தோம்னா எம்பியும் ஆகுறாரு அப்படின்னு சொல்லலாம். சோ அப்படி எம்பி ஆனவர் இருக்கார் இல்லையா, 2014 எம்பி ஆகுறாரு. எம்பி ஆனதுக்கு அப்புறமா ஒரு முன்னணி தலைவர்கள்ல ஒருத்தரா கம்யூனிஸ்ட் கட்சியில வளர்றாரு. அப்படி இருந்த சுச்சுவேஷன்ல தான் 2018 வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு டிவிக்கு பேட்டி கொடுக்கும் போது தான் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கு இல்லையா, கம்யூனிஸ்டினுடைய தலைவர்கள் பத்தியே விமர்சனத்தை முன்வைக்கிறாரு. இதனால உடனடியா வந்துட்டு சிபிஎம்ல இருந்து தூக்கி எறியப்படுறாரு அப்படின்னு சொல்லலாம். சோ அப்படி தூக்கி எறியப்பட்டவருக்கு வந்துட்டு மம்தா பானர்ஜி மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க. மறுபடியும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா திரிணாமுல் காங்கிரஸ் சார்பில் அவரை எம்பி ஆக்கி அழகு பார்க்கிறாங்க. இதை தாண்டி வந்துட்டு உளுப்பெரியா அப்படின்ற தொகுதி இருக்கு இல்லையா, உளுப்பெரியா புட்பா அப்படின்ற தொகுதியில அவருக்கு எம்எல்ஏ சீட் அப்படின்றதும் கொடுக்கப்படுது. சோ அந்த உளுப்பெரிய தொகுதியில வந்துட்டு பார்த்தோம்னா ரிதப் ஜெயிக்கவும் செய்யறாரு அப்படின்னு சொல்லலாம். சோ ஜெயிச்ச அது வரைக்கும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா களம் ஒரு மாதிரி போராட்ட களமா போயிட்டு இருந்த சுச்சுவேஷன்ல தான் மம்தா பானர்ஜி என்ன பண்றாங்கன்னா ஷோவன்தேவ் சத்தாய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் தான் எதிர்கட்சி தலைவரா இருப்பாரு அப்படின்ற அறிவிப்பை வெளியிடுறாங்க. சோ ஷோவன்தேவ் வந்துட்டு யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மம்தா பானர்ஜி அசைக்க முடியாத நம்பிக்கை வச்சிருக்கக்கூடிய தன்னுடைய ஆதரவாளர்கள்ல ஷோவன்தேவ்க்கு முக்கியமான இடம் இருக்கு. சோ அவருக்கு வந்துட்டு பார்த்தோம்னா ஆதரவு அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே ரிதாப் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 59 எம்எல்ஏக்கள் ஆதரவோட நாங்க தான் உண்மையான திரிணாமுல் காங்கிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு போர்க்கொடி தூக்குறாங்க. ஒரு பக்கம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 60க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் போர்க்கொடி அப்படின்றத தூக்குறாங்க. இன்னொரு பக்கத்துல வந்துட்டு 20க்கும் மேற்பட்ட எம்பிக்கள் என்ன பண்றாங்கன்னா ஊர் பேரே தெரியாத இன்னொரு கட்சியில வந்துட்டு தங்களை போயிட்டு இணைச்சுக்கிறாங்க. இப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல தான் வந்துட்டு மம்தா பானர்ஜி
உருவாக்கின ஒரு கட்சியில மம்தா பானர்ஜியவே கூப்பிடாம, இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா மம்தா பானர்ஜிக்கே தெரியாம வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கட்சியினுடைய செயற்குழு கூட்டம் அப்படின்றத கூட்டி அரூப் ராய் இருக்கார் இல்லையா, அரூப் ராயை வந்துட்டு தலைவரா நியமிக்கிறாரு ரிதாப்தா பானர்ஜி. சோ இதுதான் வந்துட்டு அரசியல் களத்துல ரொம்ப பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இன்னைக்கு டாக் ஆஃப் த டவுனா மாறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சோ காங்கிரஸ்ல தன்னுடைய பயணம் அப்படின்றதுல ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு மத்திய அமைச்சர் அப்படின்ற நிலைமைக்கு போய் அதுக்கப்புறமா காங்கிரஸோட முரண்பாடு ஏற்பட்டு அங்க இருந்து திரிணாமுல் காங்கிரஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கட்சி ஆரம்பிச்சு அதே காங்கிரஸோட ஃபைட் பண்ணி பல பேட்டில்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணி திரிணாமுல் காங்கிரஸ வெஸ்ட் பெங்கால்ல காலூன வச்சு அது ரொம்ப பெரிய ஒரு கட்சியா வளர்த்தெடுத்து அந்த கட்சியினுடைய தலைவராக இருந்த மம்தா பானர்ஜி இன்னைக்கு அதே கட்சியில அவர் தலைவர் கிடையாது அப்படின்ற சுச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். பெரும்பான்மையான ஆதரவு, அதை தாண்டி எம்எல்ஏக்களுடைய ஆதரவு, பெரும்பாலான தலைவர்கள் இருக்காங்க இல்லையா, கவுன்சிலர்கள் ஆரம்பிச்சு இங்க எப்படி மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்களோ அந்த மாதிரி வெஸ்ட் பெங்கால்ல இருக்கக்கூடிய முக்கியமான முகங்கள் பலருமே வந்துட்டு ரிதாப்க்கு தான் ஆதரவா இருக்காங்களே தவிர மம்தா பானர்ஜி பக்கம் ஒரு சில ஆதரவாளர்கள் தீவிர விசுவாசிகள் மட்டும்தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. என்னதான் வந்துட்டு தேர்தல் ஆணையத்தை மம்தா பானர்ஜி நாடி இருந்தாலும் கூட தமிழ்நாட்டுல பாமகக்கு என்ன நடந்துச்சோ அதுதான் மேற்கு வங்காளத்துல திரிணாமுல் காங்கிரஸுக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க அரசியல் வட்டார புள்ளிகள். இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா இங்க எப்படி ராமதாஸ் அவர் உருவாக்கின கட்சியில இருந்தே நீக்கப்பட்டு அரசியல் அனாதை ஆக்கப்பட்டிருக்காரோ அதே ஒரு சுச்சுவேஷனை தான் வெஸ்ட் பெங்கால்ல ரிதாப்பை வச்சு பிஜேபி பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. சோ இந்தியா கூட்டணியில வந்துட்டு ரொம்பவே வலிமை மிக்க ஒரு தலைவரா பாஜகவுக்கு எதிரான ஒரு ரொம்ப பெரிய ஒரு லீடரா இருந்த மம்தா பானர்ஜியினுடைய அரசியல் எதிர்காலமே இன்னைக்கு கேள்விக்குறிக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். சோ அடுத்து என்ன பண்ண போறாங்க மம்தாவினுடைய அடுத்த அடி என்னவா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒட்டுமொத்த நாடுமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு. ஒட்டுமொத்த நாடும் இல்ல, அரசியல் விமர்சகர்கள் ஆரம்பிச்சு அரசியல் நிகழ்வுகளை அன்றாடம் பார்க்கக்கூடிய பலருமே மம்தாவினுடைய அடுத்த கட்ட நகர்வு என்ன அப்படின்றதான் உத்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சோ நீங்க மம்தா பானர்ஜியினுடைய இந்த நிலைமையை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணிட்டு இதே மாதிரி அப்பப்ப அப்டேட்டா போயிட்டு இருக்க விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கலாம். பாய் பாய்.